விமான நிலையத்துக்கு போறவங்களுக்காக ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வெளிநாடு போறவங்களுக்காக இல்ல, வெளிநாட்டுக்கு போறவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு வரவங்களுக்கான கட்டுப்பாடு இது. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அப்படி என்ன கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, இப்ப வந்து உங்களுக்கே தெரியும். இப்ப ஊர்ல இருந்து ஒருத்தர் வெளிநாடு போறாருன்னா, நம்ம சொந்தக்காரங்க ஒரு 5 பேர், 6 பேரோ ஒரு வேன்ல வருவோம். 15 பேர் வரக்கூடிய வேன்ல வரும். ஆனா அதுல ஒரு ஆள் தான் வெளிநாடு போறாரு. அவர வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு வருவாங்க. விமான நிலையத்துக்கு உள்ள வந்து போகும் வரைக்கும், அந்த புறப்படு பகுதி வரைக்கும், அதாவது அந்த லக்கேஜ செக் பண்ற அந்த இடம் வரைக்கும் நாம வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்கு போகலாம். அதுக்கு பிரத்யேகமா டிக்கெட் எடுக்கணும். நான் நினைக்கிறேன் இப்ப 500 ரூபான்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு. எடுத்துட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு நாங்க வந்து அந்த அளவுக்கு வரைக்கும் போகக்கூடியதாக இருக்கும். ஆனா அத வந்து இப்ப கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காரணம் என்ன? இப்ப விமான நிலையத்துல அதிகமான நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. அவங்க திரும்பி நாட்டுக்கு போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களால இந்த புறப்படு பகுதி வந்து கொஞ்சம் நெரிசலுக்குள்ளாகி இருக்கு. நான் அண்மையில போகும்போது நான் பார்த்தேன். இவ்வளவு பேர் வெளிநாடு போறாங்கன்னு பார்த்தா இல்ல. இவ்வளவு பேர் அதுல 50% வழி அனுப்ப வந்தவங்க தான் உள்ள இருந்தாங்க. எனவே இந்த முறைய கட்டுப்படுத்துறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாட்கள்ல இரவு 10 மணிலிருந்து 12 மணி வரைக்குமான அந்த காலப்பகுதிக்குள்ள புறப்படு பகுதிக்குள்ள நீங்க டிக்கெட் எடுத்துட்டு போவீங்க தானே அவங்கள வழி அனுப்புறதுக்கு. அந்த பகுதிக்கான டிக்கெட் வழங்கப்படாது. இந்த காலப்பகுதி 2 மணித்தியாலம் தான் வியாழன், வெள்ளி, சனி. மற்ற நாள்ல வழங்கப்படும்னு சொல்றாங்க. பார்க்கலாம். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.